உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அவங்களோட உடல்நிலைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அவங்க குழந்தைங்களோட உடல்நல மேலேயோ இல்ல அவங்க கணவரோட உடல்நல மேல கவனம் செலுத்துற மாதிரி தங்களோட உடல்நிலையில கவனம் செலுத்துறது இல்லைன்னு பல மருத்துவர்கள் வெளிப்படையா குற்றம் சாட்டுறாங்க. பெண்களோட உடல் ஆரோக்கியத்துல வைட்டமின் குறைபாடு நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இயற்கையாவே அமைஞ்சிருக்கிறதுனால உங்க உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு சின்ன சின்ன அறிகுறிக்கு கூட என்ன குறைபாடுன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியம் பல மடங்கு மேம்படும். அப்படி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு என்னன்னு தெரிஞ்சு போவாங்க. முதலாவதா அயோடின் குறைபாடு. அயோடின் குறைபாடு ஏற்படும் போது உடல் எடை கூடுறது, உடம்பு நல்லா அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கிறது, எப்ப பாரு ஒரு மாதிரி குளிராவே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றது, முடியெல்லாம் ரொம்ப தின்னா வருது, இதெல்லாம் அயோடின் குறைபாடுனால ஏற்படக்கூடிய சமிக்ஞைகள். இந்த அயோடின் குறைபாடு ஏற்படாம இருக்க முட்டை, இந்த கெட்டியான தயிர், கடல் மீன்கள் இந்த மாதிரியான விஷயங்களை உங்க உணவு பழக்கத்துல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வைட்டமின் டி குறைபாடு. வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் போது உங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மி ஆயிடும். இதனால அடிக்கடி ஜுரம் வர்றது, ஜலதோஷம் பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். இது மட்டும் இல்லாம அதிகப்படியா எடை கூடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். வைட்டமின் டி குறைபாடு ஏற்படாம இருக்க காலை வெயில்ல, அதாவது 8 மணிக்கு முன்னாடி வெயில்ல, அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஸ்கின் டேனிங்னு பல சர்ம பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால காலையில 8 மணி வெயிலுக்கு முன்னாடி ஒரு 15லேருந்து ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் அந்த மாதிரி வெயில்ல போனீங்கன்னா உங்க உடலுக்கு வைட்டமின் டி கண்டிப்பா கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் உணவில் முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு, மீன், ஆரஞ்சு இந்த மாதிரி உணவுகளை உங்கள் உணவு முறையில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி பெண்களோட உடல்நிலைன்னு எடுத்துக்கிட்டோன்னா எலும்பில் வர பாதிப்புன்றது அதிகமாகவே இருக்குது. இதுக்கு காரணம் கால்சியமோட குறைபாடு. இந்த கால்சியம் குறைபாடு அதிகமாகும் போது சும்மா கீழே விழுந்தாலே ஃப்ராக்சர் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால் உங்கள் உணவில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இரும்பு சத்து குறைபாடு. முக்கால்வாசி பெண்களுக்கு இயற்கையாகவே இரும்பு சத்து குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது ரொம்ப உடல் தெம்பிழந்து காணப்படுறது, தலை சுத்தல், ரொம்ப மூச்சு வாங்குறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இந்த இரும்பு சத்து குறைபாடை தவிர்க்கிறதுக்கு உங்கள் உணவில் வாரத்தில் ஒரு 2-3 தடவையாவது கீரை வகைகளை சேர்த்துக்கோங்க. இது உங்கள் உடல்நிலைக்கு ரொம்ப நன்மை சேர்க்கும். கடைசியாக விட்டமின் B12. விட்டமின் B12 குறைபாடு ஏற்படும் போது இந்த ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது RBC கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த வைட்டமின் B12 தான் செரிமானத்துக்கும் நம்மளோட நியூரலாஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய நரம்புகளுக்கும் தெம்பளிக்கக்கூடிய ஒரு வைட்டமின். இந்த வைட்டமின் குறைபாடு ஏற்படும் போது அனீமியா, ரொம்ப யோசிக்கிறதுக்கு கஷ்டப்படுறது, தசைகள் ரொம்ப வலுவிழக்கிறது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உங்கள் உடலுக்கு வைட்டமின் B12 கிடைக்கிறதுக்கு மட்டன், லிவர் இல்லை இந்த கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் B12 கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வைட்டமின் B12 உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா இந்த மட்டன், லிவர் அப்படி வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கிட்னி பீன்ஸ் மாதிரியான விஷயங்கள் வைட்டமின் B12 உங்கள் உடலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள்லாம் பெண்களிடையே பரவலாக காணப்படுற குறைபாடுகள். இதோட அறிகுறி வர வரைக்கும் காத்திருக்காம உங்கள் மருத்துவர் அணுகி இல்லை ஒரு நல்ல நியூட்ரிஷனிஸ்டாக பார்த்து உங்கள் உடலுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு பரிசோதனை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மருத்துவரையோ நியூட்ரிஷனிஸ்டையோ அணுகி உங்கள் உடல்நிலையை நல்லா பாதுகாக்க முடியும். எல்லாரையும் பார்த்துக்கக்கூடிய மனசு இருக்கிற உங்களோட உடல்நிலை தான் ரொம்ப முக்கியம். உங்கள் நலனை தேடி நான் இன்பசேகரன்.